மக்கள்ஸ் வெல்கம். இந்த வீடியோல 2.2 தான் பார்க்க போறோம். வாட் டு ஆல் ஆசிட்ஸ் அண்ட் ஆல் பேசஸ் ஹேவ் இன் காமன்? என்ன காமனான விஷயம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த 2.1 அண்ட் 2.3 சில இதெல்லாம் பார்த்துருக்கோம் ஆக்டிவிட்டியில. அதில் குறிப்பாக 2.3 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஹைட்ரஜன் கேஸ் வாழும். ஆக்சுவலி ஒரு மெட்டலை வந்து நம்ம ஆசிட்ல போடும்பொழுது அங்கே ஹைட்ரஜன் கேஸ் வால்வ் ஆச்சு. இந்த ஆசிட்ஸ்ல பொதுவாக நடந்துச்சு இல்லையா? சில இடங்கள்ல பேசுற கூட நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆசிட்ஸ்குள்ள என்ன காமனான விஷயம், சில இடங்கள்ல வந்து பேஸ்க்குள்ள என்ன மாதிரி காமனான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு என்ன பண்றோம், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம கொடுத்துருக்கேன். ஆசிட் சொல்யூஷன் இன் வாட்டர் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு கொடுத்துருக்கா. என்ன பண்ண போறாங்கன்னு பார்ப்போம். ஆக்டிவிட்டி 2.8 டேக் அ சொல்யூஷன் ஆஃப் குளுக்கோஸ், ஆல்கஹால், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், சல்பூரிக் ஆசிட். இதுல சொல்லும் போது என்ன நமக்கு ஒரு விஷயம் மட்டுப்படுது அப்படின்னா, அவன் குளுக்கோஸு, அப்புறம் ஆல்கஹால்ஸு, அது இல்லாமல் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், சல்ஃபூரிக் ஆசிட்லாம் சொல்லும் பொழுது இந்த குளுக்கோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் அயான்ஸாக ப்ரொடியூஸ் ஆக மாட்டான். இல்லை, ஒரு குத்துமைப்பாக சொல்கிறேன். ஏன்னா இங்கே பல்பு, கரண்ட்டு, கண்டக்டிவிட்டி பற்றி பேசியிருக்கான். இங்கே குளுக்கோஸ் கொடுத்துருக்கான், ஆல்கஹால் கொடுத்துருக்கான். ஆல்கஹால்ஸில் வேகமாக அயான்ஸாக ஸ்ப்ளிட் ஆக மாட்டான். குளுக்கோஸ் சுத்தமாக அயான்ஸாகவே ஸ்ப்ளிட் ஆக மாட்டான். பட் நம்ம இன் கேஸ் ஆஃப் HCl, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், அப்புறம் வந்து சல்ஃபூரிக் ஆசிட் எல்லாம் ஈஸியாக அயனைஸ் ஆகிடுவான். என்ன அயனைஸ்னா என்ன, எப்படி அயான்ஸாக மாறுவான்? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு வீக்லி போலார் ஒரு மாலிகுல் இப்போ HCl இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த HCl என்ன மாறும் அப்படின்னா, எப்படி அயான்ஸா ஸ்பிளிட் ஆகும் அப்படின்னா H+Cl-. ஸோ ரெண்டு அயான்ஸா இது ஸ்பிளிட் ஆகும் HCl பொறுத்த வரைக்கும். சரியா? இதான் அயான்ஸா ஸ்பிளிட் ஆகுது. இப்போ எதுக்கு சார் இதை சொல்றீங்க அப்படின்னா, இந்த ஃபிகரை பாருங்க. ஒரு பீக்கர் எடுத்துக்கிட்டோம். பீக்கர்ல பாத்தீங்கன்னா டைலூட் HCl ஆசிட் எடுத்திருக்கோம். அதுல என்ன பண்ணும், ஒரு ரப்பர் வச்சு இந்த ரப்பருக்கு மேல ரெண்டு ஆணியை ஃபிக்ஸ் பண்ணிட்டா. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 6 வோல்ட் பேட்டரி இருக்கு, இந்த பக்கம் ஒரு சுவிட்ச் இருக்கு, அடுத்து ஒரு பல்ப் இருக்கு. இப்போ இங்க பக்கம் வந்தீங்கன்னா நேரா நம்மளுடைய ஆக்டிவிட்டியில இந்த மாதிரி ஆசிட்ஸ் எடுத்துக்கிட்டோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த பீக்கர் தான், அந்த பேட்டரி தான். அடுத்து அதுல HCl ஆட் பண்ண சொல்றான். ஓகே, ஆட் பண்ணுவோம். கரண்ட் சுவிட்ச் ஆன் பண்ணி கரண்ட் பாஸ் ஆகுதான்னு பார்க்க சொல்றான். ரிப்பீட் பண்ணுங்க. சல்பூரிக் ஆசிட் வச்சு என்ன மாதிரி விஷயங்கள் அப்சர்வ் ஆகுது, வாட் டு யூ அப்சர்வ். அடுத்து வந்து ரிப்பீட் பண்ணுங்க எக்ஸ்பெரிமெண்ட்டை. யார் அப்படின்னா குளுக்கோஸ், ஆல்கஹால்ஸ் வச்சு பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றான். பல்ப் எரியுமான்னு கேட்கறான். சிம்பிளான விஷயம். சால்ட் வாட்டர் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். ஆர் சால்ட் வாட்டர் ஏன் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ண அப்படின்னா, சால்ட் வாட்டர்ல அயான்ஸ் இருக்கும். இட் வில் ப்ரொடியூஸ் அயான்ஸ். அயான்ஸ்னா என்ன, இந்த மாதிரி கேட் அயான்ஸ், ஆனியான், சார்ஜ்டு அயான்ஸ். அப்ப கரண்ட் என்ன, ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான். அப்ப என்ன ஆகும், இந்த எலக்ட்ரான் இந்த வழியா நீ போலாம் அப்படின்ட்டு இந்த அயான்ஸ் வந்து அலோவ் பண்ணும். அப்ப ஈஸியா எலக்ட்ரான் என்ன பண்ணும், டிரான்ஸ்ஃபர் ஆகும், கரண்ட் பாஸ் ஆகும். வேற ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த HCl-ஓ H2SO4-ஓ நீங்க யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல கரண்ட் என்ன ஆகும்னா, இந்த சொல்யூஷன்ல இருக்க அயான் மூலயமா பாஸ் ஆகி நமக்கு பல்ப் எரிய ஆரம்பிச்சிடும் சுவிட்ச் போட்ட உடனே. அதுவே குளுக்கோஸ் பாத்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல எந்த ஒரு என்ன சொல்றது, சார்ஜ் செப்பரேஷன் பெருசா தெரியாது. அதனால எலக்ட்ரான் அவன் வழியா அவ்வளவு சீக்கிரமா போகாது. அவன் சிங்கிள் பார்ட்டிக்கலா இருப்பான். மற்றவெல்லாம் அயான்ஸா நம்ம ஸ்பிளிட் ஆகும். மோஸ்ட்லி ஆசிட்ஸ் எல்லாமே அயானா ஸ்பிளிட் ஆயிடுவான். ஏன்னா தே ஹாவ் அ டெண்டன்சி டு ரிலீஸ் H+ அயான். யூனோ, இங்க பாருங்க, ஆசிட் கண்டைன் H+ அயான். எந்த ஆசிட் வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போ HCl எடுத்துக்கிட்டீங்களா, Cl வெளிப்போ தூக்கிடுங்க. இன்னொரு பக்கம் என்ன H+, HNO3 ஆசிட் எடுத்துக்கிட்டீங்களா, ஒரு பக்கம் NO3-, இன்னொரு பக்கம் என்ன H+, H2SO4. H2SO4 இப்படிதான் பிரிச்சு எழுதணும், H2SO4. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா H+ ஆகும் பிளஸ் HSO4- ஆகும் பிரிப்போம். அகெயின் அந்த HSO4- எடுத்து H+ பிளஸ் SO4 2- பிரிப்போம். இப்படிதான் அயனைஸ் பண்ணோம். டோட்டலா 2 H+ ஒரு SO4 2- அவ்வளவுதான். அடுத்து அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல H+ உங்களுக்கு கான்ஸ்டன்டா காமனா வெளியே வந்துடும். பார்த்தீங்கன்னா ரிமைனிங் ஸ்டேட் அயான் இருக்கும். ஸோ என்ன சொல்றோம் அப்படின்னா, ஓவராலா நம்ம என்ன பண்ணோம், அயான் இருக்கு, அயான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது, அதனால உங்களுக்கு என்ன ஆகுது, கரண்ட் பாஸ் ஆகுது. இதுல முக்கியமான விஷயம், எல்லா ஆசிடுமே H+ ரிலீஸ் பண்றான். இது ஒரு கிளாசிக்கல் தியரி மாதிரி. அரீனியஸ் ஆசிட் பேஸ் தியரின்ட்டு 11th இருக்கும். இது கிளாசிக்கல் தியரி. என்னன்னா, எந்த ஒரு சப்ஸ்டன்ஸி தண்ணியில போடும்போது H+ ரிலீஸ் பண்ணா அவன் ஆசிட் அந்த மீடியத்துல அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி தண்ணி தான். இப்போ அடுத்து கவனிச்சீங்கன்னா கீழே ஒரு வார்த்தை கொடுத்துருக்கேன். என்ன, ரிப்பீட் த ஆக்டிவிட்டி யாருக்கிட்ட பேசிக். அப்போ பேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும், அங்கே OH- வந்து ரிலீஸ் பண்ணும். கால்சியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் ஹைட்ராக்சைடு யார் எடுக்கிறீங்களோ அவன் என்ன பண்ணா OH- அயான ரிலீஸ் பண்ணுவோம். காமனான விஷயம். அப்போ பேஸ்க்குள்ள காமனான விஷயம் OH- ரிலீஸ் பண்றான். ஆசிட்குள்ள காமனான விஷயம் H+ ரிலீஸ் பண்றான். இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி குட்டி குட்டி எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு இது அயான்ஸா முதல்ல ஸ்பிளிட் ஆகுதா, ஏன்னா H+ வரணும்னா அயான்ஸா பிரியணும், அயான்ஸா ஸ்பிளிட் ஆகுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அவ்வளவுதான் இந்த ஆக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு ஒண்ணுமே கிடையாது. அடுத்து 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 அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.